எதிர்த்து பேசிட்டு மீண்டும் வரவிருக்கிறேன். நேர்பட பேசலாம். இரண்டாவது அமர்வில் பயணிக்க இருக்கின்றோம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அது அவருக்கு தான் ஆபத்து என்று சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் பேசியிருக்கிறார். ஏற்கனவே ரஜினிகாந்த் குறித்து நிறைய விமர்சனங்களை, ஏராளமான விமர்சனங்களை, அவர் எதிர்மறையான விமர்சனங்களை நிறைய இடங்களில் பதிவு செய்த நிலையில் இப்பொழுது மீண்டும் கூட அது அவருக்கு தான் ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறதையும் சேர்த்தே விவாதிக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அரசியல் பேசக்கூடிய நடிகர்கள், அதற்கு எதிராக அனல் கக்கும் அரசியல்வாதிகள், இதுவே இரண்டாவது அமர்வுக்கான விவாத பொருள். அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் அதிமுக அம்மானின் சார்பில் திரு மருது அழகராஜ் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். நடிகர் மயில்சாமி அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு வியனரசு அவர்கள் நெல்லை அரங்கில் இருந்து இணைகிறார். திரு வியனரசு, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு ரமேஷ், இது என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்கிறாரா நீங்க நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வந்தால் ஆபத்து அப்படிங்கறத அவர் எந்த டோன்ல சொல்லியிருக்கிறார்? புரியல. ஏற்கனவே அவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதை அவர் எதிர்த்து கருத்து பதிவு செய்திருக்கிறார். ஆபத்து என்று எந்த வகையில் அவர் குறிப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. அவர் பல விமர்சனங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றோ அல்ல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற அர்த்தத்திலோ சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை. ஏற்கனவே கூட அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி மிக காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அரசியலுக்கு வருபவர்கள் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது புரிதல். அதுவும் திரு ரஜினிகாந்த் போன்ற மகத்தான மக்கள் செல்வாக்குடையவர்கள் அரசியலில் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கூட சில கட்சிகளுக்கு ஒரு கசப்புணர்வையும் அதிருப்தியையும் கலக்கத்தையும் கூட தோற்றுவித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவரை அவர் சார்ந்திருக்கிற இனத்தின் பெயரால் அவர் தமிழர் அல்ல என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதை போல பல பொது பிரச்சனைகள் குறித்து அவர் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் என்கிற விமர்சனங்கள் எழுப்பப்பட தொடங்கப்பட்டிருக்கின்றன. அது அவ்வாறு தமிழரல்ல என்கிற வாதம் எடுபடுமா என்பதை பற்றி நாம் ஏற்கனவே இந்த அமர்வில் விவாதித்திருக்கிறோம். அது எடுபடும் என்று எனக்கு தோன்றவில்லை. திரு சுப்பிரமணிய சாமியுடைய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது சுப்பிரமணியன் சாமியுடைய விமர்சனமாக எடுத்துக்கொள்ள முடியுமா, பாஜகவின் விமர்சனமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறது? ஏன்னா ஹெச் ராஜா சமீபத்தில் தெரிவித்ததாக ஒரு செய்தி வந்தது. வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ரஜினி அதற்கு நானே இருக்கிறேன், நானே போதும் அப்படின்னு அவர் தெரிவித்ததாக. பாஜகவை சேர்ந்த சில கருத்து, இது சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய கருத்தாக இருக்கட்டும், திரு ராஜா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது எனக்கு சரியாக தெரியாத நிலையில் நான் அதன் மீது கருத்து கூற விரும்பவில்லை. திரு சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய கருத்தை பாஜகவினுடைய தலைமையின் கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் தலைமை எந்த இடத்துலையும் ரஜினிகாந்த் குறித்து அவர் இதுக்கு முன்பாக, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மிக கடுமையான விமர்சனங்களை கூட வைத்திருந்தார். நிதி தொடர்பான விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருந்தார். அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருந்தார். இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகும் கூட பாஜகவிலிருந்து அதற்கான மறுப்போ அல்லது குறைந்தபட்சம் அதனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் கூட எந்த தலைவரிடமிருந்தும் இல்லை. அப்படி இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. திரு சுப்பிரமணியம் சாமி அவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தமிழக அரசியலோடு தொடர்புடைய பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அவற்றில் எல்லா கருத்தோடும் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை ஒத்துப்போகவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில அரங்கு விவாதங்களில், சில தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் பாஜக சார்பில் பேசுகிற பிரமுகர்கள் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்தை அவரது தனிப்பட்ட கருத்து என்று மாநில பொறுப்புகளில் இருப்பவர்கள், மாநில துணைத் தலைவராக இருப்பவர், மாநில செய்தி தொடர்பாளராக இருப்பவர், திரு சுவாமியினுடைய கருத்தை கட்சியினுடைய கருத்தாக நாங்கள் ஏற்கவில்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அகில இந்திய தலைமையிலிருந்து சொல்லப்படுகிற கருத்து தான் கட்சியினுடைய கருத்து, அல்லது நாங்கள் சொல்கிற கருத்து தான் கட்சியினுடைய கருத்து என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் வெவ்வேறு பிரச்சனைகளின் போது. இது ஒரு பக்கம். அதே போல திரு அமித்ஷா அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலில் ஈடுபட முன்வருவாரேனால் அதை வரவேற்பதாக பதிவு செய்திருக்கிறார். அதுதான் அகில இந்திய பாஜக. அந்த பார்வையிலிருந்து நம்ம அணுகலாம் அப்படிங்கிறேன். திரு மயில்சாமி, உங்களுடைய பார்வை, தொடர்ச்சியாக கடுமையான எதிர்ப்புகள் ரஜினிகாந்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு தளங்களிலும் இருந்தும் அவர் சொன்ன மாதிரி அவர் தமிழர் அல்லாதவர், அந்த மாதிரியான அரசியலிருந்து வந்து எதிர்ப்பாகட்டும், திரைப்படத்துறையிலிருந்து வருகிறார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எதிர்ப்பு, அதை தாண்டி இப்பொழுது சுப்பிரமணியன் சாமி வைத்திருக்கக்கூடிய இந்த வாதம், உங்களுடைய பார்வை? அதாவது ஆரம்பத்திலேருந்து ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதாவது எம்எல்ஏ இல்லை சந்தேகம், ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்னா, ஒரு கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சிக்கு ஏற்குமாறான ஒரு கருத்துக்களை சொன்னால் நீ சொல்லிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆம்பியன் கூட இருக்கலாம். ஏன்னா பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ரஜினிகாந்த் வந்தால் வரவேற்கிறோம், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அவர் வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் பேசுங்க என்ன வேணாலும், நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் அதுவும் அப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இந்தியன். தமிழ்நாட்டில் தனி பாஸ்போர்ட்டு, டெல்லியில் தனி பாஸ்போர்ட்லாம் கிடையாது.
ஒரு பாஸ்போர்ட் தான் எல்லாத்துக்கும். இந்தியன் அவர் எங்கே வேணால் நிற்கலாம், அவருடைய இஷ்டம். அப்படியே அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து சொன்னால் அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். இது கட்சி அப்படியே கொடுக்குறது, இந்த நீ வச்சுக்க அவங்களாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வாங்க பேசுங்க. இல்லை ரஜினிகாந்த் அரசியலில் நிற்கட்டும், யார் விமர்சனம் பண்ணாலும் அவரோட சேர்ந்து நில்லுங்க. யார் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் வித்திர வாங்கிங்க. ஏன்னா இன்றைக்கி அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த காலத்திலும் சரி, பக்தவச்சலம், அறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர் இவங்கெல்லாம் அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவங்க. இந்த எம்ஜிஆர் மாசில் வந்தாலும் அவர் திமுக பிரிஞ்சு வந்தார். திமுக அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தவங்க ஜெயலலிதா மக்களால் ஜெயிச்சதுக்கு வந்தவங்க. பட் இப்போ இருக்கிற முதல்ல சபுல்ல வந்தவங்க. சபுல்னா அந்த குளிக்கு போடுறவங்க, நீ வா இல்லை நீ வான்னு மக்களால் ஓட்டுப்பட்டோம். அது மாதிரி ரஜினிகாந்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தகுதி இருக்குமானால் ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வந்து தான் பேசணுமே தவிர சும்மா எல்லாம் பேசுறது. ரஜினிகாந்த் விமர்சிக்கிறவர் சொல்றீங்க. ரஜினிகாந்த் விமர்சிக்கிறவங்க மக்களெல்லாம் ஓட்டு வாங்கிட்டு வந்து நீங்க வைக்கட்டும், இல்ல ரஜினிகாந்த் நிக்க வைப்போம், நீங்க நிக்க வைங்க, யார் ஓட்டு அதிகமாக அவங்க பேசட்டும். ரஜினிகாந்துக்கும் பொருந்தும் தானே? ஆமா, ரஜினிகாந்துக்கு மாசு இருக்கு சார், அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது அவர் வரலையோ வரப்போற அரசுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதான் உண்மை. அது எந்த கட்சியானாலும் சரி. ரஜினிகாந்த் அவர் ஆரம்பிச்சாருன்னா, விஜயகாந்த் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தனியாக நிற்கும் போது விருதாச்சலம் மட்டும் தான் வந்தார். அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வச்சார், கிட்டத்தட்ட 29 சீட்டு வந்தார். அந்த பொசிஷன் தான் ரஜினி சார் இருக்கார். ரஜினி சார் இனிமேல் கட்சி ஆரம்பிச்சு யாரு கூட ஒரு கூட்டணி சேர்ந்து கரெக்டாக சேர்ந்தாருன்னா அவர் கண்டிப்பாக 40 எம்எல்ஏ உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. இது அவ்வளோதான். நான் ஆட்சி பிடிக்க மாட்டாருங்க. ஆட்சி பிடிக்க நான் ஓப்பனாக சொல்றேன், ஆட்சி பிடிக்கிறதுலாம் இனிமேல் யாரும் தனிப்பட்ட வரலாறு அண்ணா திமுகலையும் முடியாது, திமுகவிலையும் முடியாது, ரஜினிகாந்தாலையும் முடியாதுங்கிறீங்க. அதான் சார் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் தனிப்பட்ட முறையில் யாருக்கு வராது, இந்தியாவுக்கும் வராதுன்னு சொல்றேன். இனிமேல் இதுதான் லாஸ்ட். இந்தியா அரசியலையும் இனிமேல் தனிப்பட்ட பிரதமருங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்தோம், ஜனங்க எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க போடுற சட்டங்கள் எல்லாமே நல்ல சட்டங்களாக இருந்தாலும் சகல மக்களை கூப்பிட்டு, மக்கள் சம்மந்தப்பட்ட பிரதிநிதியும் கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணணும். ஆனால் அவங்க போட்ட சட்டங்கள் எல்லாமே இருக்கிறவன் மட்டும்தான் எஸ்கேப் ஆகிட்டான், இல்லாதவன் அத்தனை பேர் அவஸ்தைப்படுறான். எனவே ஜனங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் ஓகே, நான் அந்த இடத்துல நகரேன். திரு மருதாளராஜ் அவர் சொன்ன மாதிரி அவருடைய பார்வையை அது பதிவிட்டார். இன்னும் தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைப்பதை கடினம் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் அப்படிங்கிறார். ஆனால் ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசத்தை அவர் வர்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு அவரை சந்தித்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே மிக கடுமையான எதிர்வினைகள், மிக கடுமையான விமர்சனங்கள் அவர் நோக்கி வருகிறது. அஇஅதிமுகவிலிருந்தும் கூட அது போன்ற விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்கின்றன. பல அமைச்சர்கள் விமர்சிக்கிறார்கள். அவருடைய அரசியல் வருகை, ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தால் அது பெருவாரியாக டைரக்டா இன்னைக்கு நிலையில அது அஇஅதிமுகவை தான் பாதிக்கும். ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்ட நிலையில் ஒரு வலிமையான தலைமை இல்லாத நிலையில் அது அதிமுகவை பாதிக்கும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை இது எப்படி இருக்குன்னா, இது கர்ப்பமா வெறும் கட்டியா அப்படின்றதை உறுதிப்படுத்த முடியல. உண்மையாவே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்லை எப்பொழுதுமே வழக்கம் போல ஒரு புதுப்படத்தை வெளியிடுவதற்கு முன்பு இது போன்ற ஒரு கருத்தை மேலெழுந்து விட்டு வரப்போகிறார்னு அறிவிச்சுட்டு அதுக்கு பிறகு எனக்கு கடவுள்கிட்ட இருந்து உத்தரவு இல்லைன்னு கம்பி நீட்டிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட யுக்தியா என்கிற சந்தேகமும் இருக்கிறது. ஆனாலும் பல உறுதிப்படுத்துகிற தகவல்கள் அவர் வரப்போகிறார் என்று உங்களை போன்றவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் சொல்கிறேன். அவர் வரணும், வர வேண்டும். பொது சேவை செய்வதற்கு யார் வேண்டுமானாலும் அரசியல் இயக்கங்களை எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். நான் கூட காஷ்மீர்ல போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். இந்திய குடிமகனாக பிறந்த எனக்கு அந்த உரிமை உண்டு. அதனால் அவருடைய உரிமையை யாரும் விமர்சிக்க முடியாது, கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அடுத்து இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, சினிமாங்கிறது ஒரு காலத்தில் சமூகத்தினருக்கு பொழுதுபோக்கும் ஆயுதமா இருந்தது. அது பின்னாளில் சமூகத்தை பழுதுபார்க்கும் ஆயுதமா மாறுச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு மிக பெரும் ஊக்கத்தை கொடுப்பதற்கு சினிமாங்கிற ஒரு ஆயுதம் பயன்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடங்கி அந்த காலத்தில் பழைய படங்கள் எல்லாம் சுதந்திர வேட்கையை கொழுந்து விட்டு எறிய வைத்தது. அதற்கு முன்பே காலங்கள் சொல்றேன். அதற்கு பிறகு சுதந்திரத்தினுடைய உன்னதத்தை சொல்லக்கூடிய படங்களா, தேசபக்தியை சொல்லக்கூடிய படங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பல் ஓட்டிய தமிழன் இதெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு விழிப்புணர்வை சொல்லக்கூடிய பகுத்தறிவு பிரச்சாரங்களுக்கு இந்த படங்கள் பயன்பட்டன. இப்படியெல்லாம் வந்த சினிமா தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா, அதற்கு பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர், அம்மா என்கிற 4 முதலமைச்சர்களை முன்மொழிந்ததற்கு பிறகு எல்லோருக்குமே ஒரு ஆசை, அடுத்த முதல்வரும் திரையரங்கத்திலிருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக எல்லாருக்குமே சொல்றது மக்களை இல்ல அரசியல் பார்வையாளர்கள், இன்னும் சொல்ல போனால் அரசியலிலே நாமளும் முதல்வர் ஆகலாமா,
முதல் படம் முடிவுறுவதற்கு முன்பே பல கதாநாயகர்களுக்கு இந்த ஆசை வந்துரும். இல்ல நான் திரைத்துறையை சேர்ந்த ஆமா, திரைச்சொந்தம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து இந்த துறையிலிருந்து மட்டும்தான் வருகிறார்கள் என்கிற போது அடுத்த வாய்ப்பு நமக்காக இருக்க கூடாதா? அப்படி எல்லாரும் நினைச்சிட்டாலும் அப்படி வாய்ப்பு இல்லங்கிறது நிறைய உதாரணங்கள். இல்ல நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன், ராமராஜன், நான் சொல்லிடுறேன், அதைத்தான் சொல்ல பாக்கியராஜ், நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. ஒப்பனை பூசிய நடிகர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படி பார்த்தா இதே திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது அவர் மீதும் அவர் தெலுங்கர் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, விமர்சனம் வைக்கப்பட்டது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மிக கடுமையான விவாதத்தை வைத்தார்கள். ஆனால் அது மக்களிடையே நிராகரிக்கப்பட்டு முதல் தேர்தலிலேயே 8.33% வாக்குகளை பெற்றார். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அளவுக்கு எதிர்காலத்தை பற்றிய கேள்வி வச்சேன். நான் என்னுடைய கேள்வி என்னவா இருந்துச்சு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அஇஅதிமுகவிற்கு ஒரு வலிமையான தலைமை இல்லாத நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அது டைரக்டா யாரோட ஓட் பேங்க காலி பண்ணணும்னா அதிமுக ஓட் பேங்க தான் காலி பண்ணும் அப்படிங்கறத அரசியல் திறனாய்வாளர்களுடைய அதுல நீங்க எந்த இடத்துல முரண்படுறீங்க? நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன். எப்படி விஜயகாந்திடம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு பதவியை கொடுத்த மக்கள் இவர்கிட்ட விஷயம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய அரசியல் வாழ்க்கையில வந்து அதை ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுபோல திரையுலகில் நான் ஒரு ஹீரோ அப்படின்றது மட்டுமே தமது அரசியல் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவருக்கு தகுதி ஆயிடாது. ஒண்ணு. அடுத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு இது பாதிப்பு என்ன காரணம், என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்னா அம்மா இல்லாத ஆளுமை இல்லாத ஒரு தலைமை. நான் இங்கே என்ன நினைக்கிறேன், ரஜினிகாந்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் சித்து விளையாட்டை பாஜக தான் ஆடுகிறது என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காரணம், எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவோட தலைமை ஒன்னு பேசும், திரு சுவாமியோ அல்லது ராஜாவோ ஹெச் ராஜாவோ அல்லது பொன்னாரோ இன்னொரு பேசுவார். இவை பேசி வைத்துக் கொண்டு என்ன காரணம்னா பாஜக பின்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் அதுவே ரஜினிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதனால அவரையும் நீங்கள் விமர்சியுங்கள் என்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகத்தை நடத்துகிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஆனால் ஒண்ணு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 40 வருடங்களாக கட்டி எழுப்பப்பட்ட இந்த தொண்டன் என்ன இந்த இயக்கத்தின் மீது கொண்டிருக்கும் பற்று, இந்த இயக்கத்தின் மீது கொண்டிருக்கும் கொள்கை, இதிலிருந்து எந்த மாயையாலும் ஈர்க்க முடியாது, கலைக்க முடியாது. திருவேனரசு இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது அரசியல் பேச தொடங்கிய பிறகு அனல் கக்க தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகளில் நாம் தமிழர் கட்சியும் அல்லது உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பிரதான இடத்தை பிடிக்கிறார்கள். இப்போ அரசியலுக்கு வருவார், அவர் சொன்ன மாதிரி அது கருவா கட்டியா என்பதற்கு முன்பாகவே ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வேறொரு இடத்துல வைக்கிறாரு. இது ஏன் இவ்வளவு அச்சம் அப்படிங்கிற கேள்வியை, பயம் ஏன் அப்படிங்கிறத ரஜினிகாந்தினுடைய ஆதரவாளர்கள் வைக்கிறார்கள். சுப்பிரமணியன் சாமியுடைய கருத்து அது அவருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை இதில் என்ன? அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்பவர்கள் அவர் ஏன் வர வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்ல மறுக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய நடிகர் மயில்சாமி பேசினார், அதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய நண்பர் பேசினார். பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, ரஜினிகாந்துக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. என்ன அளவுகள் இவர்கள் ஏற்கனவே ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி ஒரு தேர்தல் சந்தித்து பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்று இவர்கள் அறிந்தார்களா? அரசியல் சட்டத்திலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். இந்தியாவில் காஷ்மீர் போய் கட்சி தொடங்கலாம். தொடங்கி வரதாலும் தெரியும், காஷ்மீரில் ஒரு வானொலி நிலைய அதிகாரி டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது காஷ்மீரில் உள்ள வானொலி அதிகாரிக்கு. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என்று அங்கிருந்து சொல்கிறார். உடனே இங்கிருந்து சொல்ல ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது என்று, நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்கள், காஷ்மீரில் இருந்து கொண்டு உங்களுடைய உத்தரவை நான் நடைமுறைப்படுத்த முடியாது என்று ஒரு வானொலி நிலைய அதிகாரி சொன்னதாக எல்லாம் வரலாறுகள் உண்டு. இங்கே ரஜினிகாந்த் அரசியல் நடத்த வரலாம் என்று சொல்பவர்கள் அவர் ஏற்கனவே கன்னடர் தானே, கர்நாடகத்தில் போய் சொல்லட்டும் பார்க்கலாம். 2002 மயில்சாமி, நடிகர் மயில்சாமி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், 2002 நம்முடைய இனமான இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் காவிரி சிக்கலுக்காக நெய்வேலியிலே ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தின் போது அனைத்து திரை உலகினரும், எல்லா தொழிலாளர்களும், கலை உலகில் உள்ள எல்லா தொழிலாளர்களும் நெய்வேலிக்கு வர வேண்டும் என்று அண்ணன் பாரதிராஜா அழைப்பு விடுத்தார். இந்த நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? 40 லட்சம் தமிழர்கள் கர்நாடகத்தில் இருக்கிறார்கள், எச்சரிக்கை என்று சொன்னார். அந்த நேரத்திலே முன்னாள் முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சர் அந்த மதிப்புக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் ரஜினிகாந்தை கடுமையாக எச்சரித்தார். 40 லட்சம் தமிழர்களை காட்டி காவிரி உரிமையை பறிகொடுப்பதற்கு தமிழகத்திலே என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்ட ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுக்கு எச்சரிக்கை செய்வது
ஆபத்தில் முடிந்துவிடும் என்று முதலமைச்சர் இந்த பன்னீர்செல்வம் எச்சரித்தார். வரலாறு படி இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய மக்கள் போரிலே இறந்தார்கள், ரஜினிகாந்த் வாய் திறக்கவில்லை. எங்களுடைய மக்கள் நீரிலே இறந்தார்கள் சென்னையிலே, ரஜினிகாந்த் வாய் திறக்கவில்லை. போருக்கு தயாராகுங்கள் என்று சொன்னார். இப்படி கதிராமங்கலத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவன அதிபர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசும் காவல்துறையும் எண்ணெய் நிறுவன அதிபர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ரஜினிகாந்த் எங்கே இருக்கிறார்? அமெரிக்காவிலே சூதாட்ட மன்றத்திலே விளையாண்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்பு வருகிற பொழுது, பாதிப்பு விடுகிற பொழுது கருத்து சொல்ல வேண்டும். நடிகர் மயில்சாமி ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார். திரு வீணரசு நடிகர் மயில்சாமி ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார். தேர்தலுக்கு நீங்க வாங்க, வாக்குகளை வாங்குங்க, வெற்றி பெற்று நில்லுங்க, மக்களுடைய ஆதரவை பெறுங்கள், அதன் பிறகு விமர்சிங்கள் அப்படின்னாரு. அதன் பிறகு விமர்சிங்கள், அதன் அவர்கள் மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிற கருத்துல கூட மாறுபட்ட கருத்து உண்டு. அந்த கேள்வி திரு வீணரசு அந்த கேள்வி எப்படி எடுத்துங்க, அந்த கேள்வி எப்படி எடுத்துங்க, எதற்கு வர வேண்டும் என்பதை தாண்டி அவர் அன்னபோஸ்டாவோ நியமன முதலமைச்சராகவோ நியமன எம்எல்ஏவெல்லாம் செலக்ட் பண்ண போறது இல்ல. மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்தால் மட்டுமே யாராலும் சொல்லுகிறார். ஏன் உங்களுக்கு அச்சை எங்களை நாம் தமிழர் கட்சியை பார்த்து ரஜினிகாந்த் தான் பயப்படுறார், நாங்கள் பயப்படவில்லை. இங்க பாருங்க மயில்சாமி, நான் கேட்கிறேன், 39 ஆண்டு காலமாக அரசியல் இந்த தமிழ் தேசிய களத்தில் இருக்கிறேன். 22 முறை சிறைக்கு போயிருக்கிறேன். 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைக்கு போனவர் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான். நானே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைக்கு போயிருக்கிறேன். பொடா சட்டம் எங்கள் மீது பாய்ந்தது. எனவே நாங்கள் இந்த மொழிக்கும் மக்களுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாய்மையாகவும் ஒழுக்கமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ரஜினிகாந்துக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கிறதா? எதற்காக இன்றைக்கு வர வேண்டிய 70 வயது ஆக போகிறது. அவர் என்ன செய்ய போகிறார்? வலிமை மிக்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாம். மக்கள் அவர் சொல்லட்டும், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நீங்க சொல்றீங்க, நீங்க அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரட்டும், மக்களை சந்திக்கட்டும், நாங்கள் சந்திக்க தயாராக. நீங்கள் பிஜேபி காரர்களும் நடிகர் மயில்சாமி போன்றவர்களும் எதற்காக வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்கள் மக்களுக்காக பாடுபடுகிறீர்களா? சொல்லுங்க. எதற்காக வர வேண்டும்? அது காரணம் சொல்லுங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரட்டும், அவர் வருகிறேன் என்று சொல்லட்டும். அதிமுக நண்பர் சொன்னதை போல ஒவ்வொரு திரைப்பட நடித்து வெளிவரும் போதெல்லாம் அவர் ஒரு நாடகம் டிராமா நடத்துவார். அதாவது இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்குங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிற தசரபுரி ஏரியாவில் நான் நிக்கிறேன், நான் தனியா நான் ஜெயிக்கிறேன் சார், என்னோட ஒரு ஓட்டு அதிகமாக சொல்லுங்க, அது வேற விஷயம். மக்கள் ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? 1000 கட்சி தொடங்கட்டும், நீங்க ரஜினிகாந்த் வர வேண்டும் என்று திரும்பி அவர் வரட்டும், மக்கள் ஓட்டு போடுறாங்க போடல நாங்க பாக்குறோம். இப்போ மயில்சாமிக்கு என்ன தேவை? பாரதிய ஜனதா கட்சிக்கு மயில்சாமிக்கு என்ன தேவை? ரஜினிகாந்த் வர வேண்டும் என்பது ரஜினிகாந்த் இல்ல சார், யாரு வேணாலும் நம்ம ரஜினிகாந்த் வரணுமா வேண்டாம்? யாரு வேணாலும் கர்நாடகா யார் வேணாலும் கேரளா போய்வாங்க, யார் வேணாலும் தயவு செய்து கேள்வி சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் வரணுமா வேண்டாமாங்கிறத தாண்டி முதல்ல நீங்க தொடர்ச்சி அவரை பாஜக அவர் பாஜக இல்ல, நம்ம பத்திரிகையாளர் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாஜக தலைவர் தானே அவரை வரவேற்கிறாங்க. இல்ல இல்ல அவர் நம்மோட அரங்கில் இருக்கக்கூடிய அவர் துக்ளக் ஆசிரியர். சரி சார், முதல்ல அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்ற அப்ப இருந்து குறுக்கிட்டு சரி, அவருடைய கேள்வி உள்வாங்கிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. கடந்த பொது தேர்தலில் பல்வேறு கொள்கைகளை முன்வைத்து நீங்கள் போராட்ட களத்திலே பல போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் என்ற பிரச்சாரத்தை எல்லாம் முன்வைத்து மக்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை நிராகரித்தார்கள்? ஆக முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்கள். அரசியல் சட்டம் அனுமதித்திருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம் தமிழர் கட்சி மக்களால் நிராகரிக்கப்பட்டதா இல்லையா? கட்சி தொடங்கி 5 ஆண்டு இல்லை, நிராகரிக்கப்படல. 4,57,995 புதிய வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கட்சி, இந்தியாவை ஆளுகின்ற கட்சி, தமிழகத்தில் தனித்து நிற்க முடிவெடுக்க பார்ப்போம். நாங்க தனித்தே இருக்கிறோம். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தனித்து நிறுத்தியவர் செந்தமலன் சீமான். நீங்க பாரதிய ஜனதாவுக்கு அறைகூவல் சவால் விடுக்கிறோம், அடுத்த தேர்தல் தனியா நில்லுங்க பார்க்கலாம். நாங்க மக்களை நிற்கிறோம். நம்ம ஒரு பிரேக் போயிடலாம். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதி அல்ல, நான் பத்திரிகையாளர். அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது,
திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் வரும்போதுதான் புரியுது எனக்கு. இருங்க, அரசியல் களத்திற்கு வரும்போதுதான் அவரது கட்சியினுடைய கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன, எல்லாவற்றையும் முன்வைப்பார். வேறொரு துறையில் இருக்கிறவர் எல்லா பிரச்சனையிலும் கருத்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு break போடுறோம். அடிப்படையான விஷயம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசுறேன். நம்ம ஒரு இல்ல ஒரு இடைவேளைக்கு அப்புறம் முக்கியமான கேள்வி இருக்கு. இரண்டாவது இடைவேளைக்கு அப்புறம் கேள்வி கேட்கலாம் என்று சொல்ல இயலாது. இரண்டாவது இல்ல அவர் பதில் சொல்றாரு மாதிரி எனக்கு இடைவேளைக்கு போங்க. இருங்க சார், தமிழ் தேசியவாதிகள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இருங்க, தமிழ் தேசியவாதிகள், இருங்க சார், தமிழ் தேசியவாதிகள் நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். இடைவேளைக்கான நேரம் ப்ளீஸ். நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். இது இடைவேளைக்கு முன்பாக ஏதாவது ஒரு கருத்துல அல்லது ஏதாவது ஒரு கேள்வியில நிற்கும் இந்த வாதம். அந்த கேள்வியிலிருந்து இடைவேளைக்கு பிறகான அமர்வை நகர்த்தலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இடைவேளைக்கு முன்பான அந்த அமர்வுல நம்ம எந்த ஒரு கேள்வியிலும் நிறுத்த முடியாத இடத்துல நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லலாம். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா, வந்தால் அவருக்குத்தான் ஆபத்தா? இணைந்திருங்கள், பேசலாம். இடைவேளைக்கு பிறகு எதிர்த்து பேசிட்டு நிலப்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு தான் ஆபத்து என்று சுப்பிரமணியன் சாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அரசியல் குறித்து திரை நட்சத்திரங்கள், நடிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நடவடிக்கைகள் நாம் பார்க்கணும். குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு கமலும் பல இடங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் குறித்து பேச தொடங்கியிருக்கிறார். திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் உச்ச நட்சத்திரங்களுடைய அரசியல் கருத்துக்களுக்கு அனல் கக்குகிறார்கள் அரசியல்வாதிகள். ஏன்? அது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்துல நான் வரேன். நீங்க ஒரு கேள்வி முன் வச்சிருந்தீங்க. தமிழ் தேசிய ஒன்று நீங்க அவருக்கு திரு வீனர்ஸ் அவர்களுக்கு சுட்டிக்காட்டணும். இந்த நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டை பற்றி சொன்னார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலில் ஈடுபடும் போது அவருடைய பல பிரச்சனைகள் குறித்த தேர்தல் அல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், அது சம்பந்தமான செயல் திட்ட கொள்கை விளக்க அறிக்கையை அப்போது அவர் வெளியிட்டால் போதும் என்பதுதான் என்னுடைய பார்வை. எல்லா பிரச்சனைகளிலும் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும். கருத்து சொல்றவங்க எல்லாம் செயல் வீரர்களாகவும் இருந்ததில்லை. நான் அதுக்கு தான் ஒரு சிறிய உதாரணத்தை இடைவேளைக்கு முன்னாடி அவருக்கு கேள்வியை எழுப்பணும்னு இருந்தேன். ரெண்டு விஷயம், ஒரு கேள்வி அவருக்கு, இன்னொன்று நீங்கள் சொன்ன கருத்தை ஒட்டி ஒரு தகவலை பகிர்ந்துக்கணும். அவருக்கு எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் திரு வைகோவுக்கு எதிராக பொடா சட்டத்தை பிரயோகித்த போது, நான் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று சிறைக்கு போன பிறகும் சொன்னார், வெளியே வந்த பிறகும் சொன்னார். அதற்கான விளைவுகளை ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு இலங்கை தமிழர் பிரச்சனையை, ஈழத்தமிழர் பிரச்சனையை அதுவரை முன்னெடுத்து சென்றவர்கள் வைகோ கைதுக்கு பிறகு வாயை மூடிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசை எதிர்க்க துணிவற்றவர்களாக இருந்தார்கள். அதுதான் உண்மை. வைகோ கைதான பிறகு நீண்ட காலம் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகுதான் இப்போதுதான் திரும்பவும் புறப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய பேச்சு ஒன்று, செயல் வேறு. அதுதான் இதுவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது தலைப்பா இருக்கின்ற பட்சத்துல அந்த இடத்துல இருந்தா நான் அந்த கேள்வி உங்ககிட்ட நீங்க சொன்னீங்க, அந்த அதிமுக இது சொன்னீங்க. நிச்சயமாக அதிமுக பாதிப்புக்கு ஆளாகும் தான் நான் நினைக்கிறேன். ஆசைப்படல. என்ன காரணம் நான் சொல்றேன். இல்ல அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ரெண்டுபட வேண்டும் என்று நினைத்தவர்களும் தான். இல்ல அப்படின்னு அவர்கள் சொல்லலாம். ரெண்டுபட வேண்டும் என்று யார் தூண்டினார்கள் இவர்களை? பன்னீர்செல்வத்தை யார் வெளியேற்றினார்கள்? அவுட்லுக்ல குருமூர்த்தி ஒத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல, பன்னீர்செல்வத்தை யார் வெளியேற்றினார்கள்? பன்னீர்செல்வத்தை வெளியேற்றியது பாஜகவா? அவுட்லுக்ல ஒப்புதல் வாக்கணும். இல்ல, பன்னீர்செல்வத்தை வெளியேற்றியது பாஜகவா? பன்னீர்செல்வத்தை ஏன் வெளியேற்றினார்கள்? அவர் ஒழுங்காகத்தான் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். எதற்காக ஆர்டிஸ்ட் பண்ணார்கள்? பன்னீர்செல்வத்தின் கையை முறுக்கியது. அது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாக்களித்த மக்கள். கூவத்தூரிலே கொண்டு போய் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவெடுத்தது கூவத்தூரிலே கொண்டு போய் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்தது சுதந்திரமாக சட்டமன்ற எடுக்கப்பட்ட முடிவல்ல. இல்ல, அதிமுக ஒன்றுபட்டால் அது வலிமையாக இருக்கும். ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் அந்த தொண்டர்களுக்கு ஒரு திசை தெரியாத அந்த வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக இரட்டை இல்லை என்றால் அது சிதறக்கூடும். திரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது கூட 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்று அப்படின்றத வச்சுதான் அவர் ஆரம்பிச்சாரு. அப்பொழுதும் அதிமுக பலவீனப்பட்டோம்னு எல்லோரும் நினைச்சாங்க. அதே விஜயகாந்த் அதிமுகவிட எனக்கு ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அப்ப அவரும் அதிமுகவால் எதிர்கட்சி இருக்கையில உட்கார வைக்கப்பட்டார். எந்த இயக்கங்களுக்கு மாற்று என்று சொன்னாரோ அவரே அந்த இயக்கத்திடம் கூட்டணிக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த இயக்கத்தை அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து பலரும் அரசியலுக்கு வந்தார்கள். பாத்தி கட்டி பிரிக்க நினைத்த அண்ணன் பாக்யராஜ் தொடங்கி எத்தனையோ முயற்சிகள் நடந்தது. அவையெல்லாம் செல்லாது. அண்ணன் வேணரசு பேசுற போது ஒன்னு சொன்னாரு,
அதாவது எப்படின்னா எல்லோரும் பேசுகிற போது தாம் தமிழர் ஓட்டு வாங்குச்சா நல்ல கண்ணு கூட தோத்து போனாரு. அதுக்காக அவருடைய தியாகத்தம் இருக்க முடியாது. திருக்கோசியூர் தொகுதியில திரு கண்ணதாசன் போட்டியிட்டார். தமிழர்களுடைய சாயங்கால சந்தோஷமா இருந்த அந்த கண்ணதாசன் கூட தோற்று போனார். விளையபாண்டியால அந்த வெறுப்புலையே ஒரு பாட்டு எழுதினாரு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அண்டங்க கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலன்னு தன் விரக்தியை கூட சொன்னார். ஆக தோற்று போனதுனால, ஓட்டு வாங்காதனால ஒரு கட்சியினுடைய சேவைகளை நீங்க வந்து புறந்தள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக செய்து கொண்டிருப்பது சகுனித்தனம், அரசியல் சண்டித்தனம், பிற கட்சிகளை பிளந்து. நான் சொல்கிறேன், ரஜினிகாந்தினுடைய வருகையை வருவதற்கு ஏற்பாட்டையே பாஜக தான் செய்கிறதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் எப்படின்னா, ஒரு பக்கம் பூனையை திறந்து விட்ட மாதிரி சுப்பிரமணிய சாமியினுடைய விமர்சனம் இது பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு நிலை எடுக்கும், சுப்பிரமணிய சாமி ஒரு பக்கத்து பேசுவார். இதனுடைய திட்டத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கம் அதிமுகவை பிளந்த இந்த இயக்கத்தில் இருந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போது அதிமுகவுக்கு தலைமை ஒன்று உருவாக விடாமல் தடுப்பது, ஆளுமை மிக்க ஒரு தலைமை வராம பாத்துக்கிறது, வகுப்பறையில் வாத்தியார் வந்துட்டா மாணவன் சண்டை போட்டுக்க மாட்டான், அமைதியாயிருவான். அப்ப ஒரு வாத்தியாரே வரவிடாம பாத்துக்கிறது. இதுதான் பாஜகவினுடைய திட்டம். ரஜினிகாந்த் வருகிற போது இந்த பிளந்த சக்திகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்க்கலாமா? அதுல ஒரு யுக்தி தான் ஆன்டி பிஜேபின்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. 2% ஓட்டு வைத்திருக்கக்கூடிய பாஜக ஒரு இடத்தில் கூட அந்த அவர்களை பிடிக்காதவர்கள் எல்லாம் ரஜினியின் பின்னணியில் பாஜக நினைச்சானா அங்க போக மாட்டான். அதனாலதான் பாஜக எதிர்ப்பது போன்ற ஒரு மாயையை பாஜக திட்டமிட்டே செய்கிறது. இவை எல்லாமே ஒரு நாடகம். அம்மாவின் மரணத்தில் இருந்து எழுதப்பட்ட நாடகம். தொடர்ந்து இந்த நாடகங்களை நடத்தி கொண்டிருப்பது பாஜக தான். அதிமுக 3 அணிகளாக பிளவுபட்டிருந்தாலும் மக்களிடம் ஓட்டு வாங்கிவிடும். அதுதான் திரு மருதழகராஜனுடைய கருத்து. 3 அணிகளும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்லா பாருங்க, சுயநலமிக்க யாரெல்லாம் யாருடைய பின்னணிகள் இருப்பவர்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுவார்கள். தொண்டர்கள் ஒன்றிணைந்து அந்த இயக்கத்தில் அவர் சொல்ற கருத்துல நீங்க எந்த அளவுல உடன்பட முடியும்? அதாவது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் 95 நாள்லேருந்து 1977 அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் கட்சி ஆரம்பினதுக்கு அப்புறம் ரெட்டையில வச்சு ஓட்டு கேட்டவன். அப்பெல்லாம் எனக்கு வந்து 9 வயசு நினைக்கிறேன். 77 நான் மெட்ராஸ் வந்தேன். கடைசி எலெக்ஷன் வரைக்கும் நான் ரெட்டையில தான் ஓட்டு போட்டேன். எனக்கு என்ன வருத்தம்னா, மாண்புமிகு மக்கள் திலகம் உருவாக்கின அதிமுக கட்சியை, அந்த சின்னத்தையை அதை ஏதாவது பாதுகாக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்தது. அதை அப்படி இப்படின்னு வந்து அந்த ஜெயலலிதாங்கிற அம்மா அவங்க எடுத்து அதை அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அதிமுக இருக்கிறவங்களே அந்த ரெட்டையிலை பறிக்க கொடுத்ததுக்கு அதிமுக தான் காரணம், பிரிவதற்கும் அதிமுக தான் காரணம். இப்படி சொன்னாங்க 2ன்றாங்க. குரூப்பாக இருக்குது. குரூப்பாக இருந்தால் நல்லது, குரூப்பாக இருந்தால் கெடுதல். அதாவது அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது, சரி ஒரு நிமிஷம், அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது பாத்ரூமில் யூரின் வந்தா கூட அம்மாட்ட கேட்டு தான் போன நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு தடையெடுத்தவங்க எல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி ஆனாலுக்கு கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இது அரசியல் ரீதியாக ரஜினிக்கு பலத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது சார். நான் ஓப்பனா சொல்றேன், ரஜினிகாந்த் சார் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் கட்சி ஆரம்பிச்சா அவர் நினைக்கிறது நடக்காது. நான் ஓப்பனா சொல்றேன். இத்தனை ரஜினிகாந்த் சார் நல்லா பழகக்கூடியவன், டெய்லி பேசக்கூடிய, அது வேற விஷயம். அவர் கட்சி ஆரம்பிச்சாங்க. எப்படி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு அதிமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சதோ, அந்த மாதிரி ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கட்சி கூட சேர்ந்தா அவருக்கு எதிர்காலம் உண்டு. அதே நேரத்தில் நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் பிஜேபி கூட்டணி செஞ்சாலும் காணாம போடுவார். அது ஓப்பனா சொல்றேன். நீங்க சரி, அவர் தனித்து நிற்கிறாரா கூட்டணி பின்னாடி போவார் என்பது முன்கூட்டியே கணிக்கிற அவருக்கான ஒரு கேள்வி. அவருக்கு மூன்றாவது அந்த கேள்வி, அந்த இரண்டு திராவிட இயக்கங்களின் பிடிக்காத கட்சி தலைமை ஏற்க முன்வருவார். அந்த இடத்துல நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினால் ஆதரிப்பீர்களா, வாக்களிப்பீர்களா? வரட்டும் சார், யாரு நான் கூட ஆரம்பிச்சேன் சார், வரட்டும் சார். அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழன் தான் கேளுங்க, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற கான்செப்டே தப்பு. ஏன்னா தமிழன் உலகம் ஃபுல்லா இருக்கான். அமெரிக்காவில் பதவியில் இருக்கான், சிங்கப்பூர்ல பதவியில் இருக்கான், மலேசியாவில் பதவியில் இருக்கிறான். அப்ப அவனை எல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுக்க, அப்புறம் சொல்லு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தான் ஆளணும்ட்டு. திருவேனரசு, உங்களுக்கான கேள்வியாகவே நான் அதை அவருடைய பதில் அப்படியே உங்களுக்கான கேள்வியா நகர்த்திடுறேன், நீங்களே சொல்லுங்க. அதாவது நான் இப்போ நம்முடைய அண்ணன் ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி, பதில் சொல்லிடுறேன். பொடா சட்டத்தை வைகோ மீது ஏவிய பிறகு யாருமே பேசவில்லை என்று என்னையெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளலை. பொடா சட்டம் அல்ல, ஐயா பழ நெடுமாறன், புதுக்கோட்டை பாவாணன், பேராசிரியர் சுப வீரபாண்டியன், அண்மையிலே மறைந்து போன மானாமதுரை பரந்தாமன் போன்றவர்களை பொடா சட்டத்தில் கைது செய்யும்போது எங்கள் இயக்கம், நான் அப்பொழுது ஐயா பழ நெடுமாறன் அமைப்பில் இருந்தேன், தமிழர் தேசிய இயக்கம் தடை செய்யப்பட்ட போது அந்த தடையை எதிர்த்து கடுமையான அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இயக்கம் நடத்தியவன் நான். பொடா சட்டம் வந்து 2002. 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 92 விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதித்த பிறகு அதிமுக ஆட்சியிலே
10 லட்சம் தமிழர்கள், எங்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, தமிழ் தேசியவாதி, 10 லட்சம் தமிழர்களை சென்னையில் கூட்டி தடையை உடைப்போம், 7 ஆண்டு என்ன 70 ஆண்டானால் சிறைக்கு செல்வோம், நான் போனால் என் மகன் வருவான், என் மகன் போனால் பேரன் வருவான் என்று அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அறைகோல் விடுத்தார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா. 10 லட்சம் பேர் கையிலையும் தலைவர் பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன் படம் இருந்தது. இவர் தமிழ்நாட்டில் இருந்தாரா இல்ல எங்க இருந்தாரா என்று தெரியவில்லை. எனவே தமிழ் தேசிய தேசிய பாதுகாப்பு சட்டம் ஐயா கலைஞர் ஆட்சியிலே, நண்பர் ரமேஷ் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், ஐயா கலைஞர் ஆட்சியிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சந்தித்தவனா விடுதலை புலிகளை ஆதரித்தது. எனவே நீங்க அந்த பொருளாலாம் விடாதீங்க. இப்ப ரஜினிகாந்த் செய்தியை பேசுவோம். ரஜினிகாந்த் நம்முடைய நண்பர் சொல்கிறார், மயில்சாமி சொல்கிறார், தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவில் எந்த நாட்டில் தமிழன் அமெரிக்காவிலே ஆளுமையில் இருக்கிறான், சிங்கப்பூரிலே அதிபராக இருக்கிறான், அல்லது சீனாவிலே அதிபராக இருக்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி தான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. மொழிவழி மாநிலம் எதற்காக பிரிக்கிறோம்? 1956 அவரவர் நாட்டில் அவரவர் வாழ்க, மற்ற அயல் நாட்டை சுரண்டுதல் அடியோடு விழுக என்று பாவேந்தர் சொல்கிறார். நீங்கள் மயில்சாமி நண்பர் மயில்சாமி அருள் கொண்டு நம்முடைய நடிகர் ரஜினிகாந்தை கர்நாடகத்தில் போய் கட்சி தொடங்க சொல்லுங்க, மகாராஷ்டிராவில் போய் தொடங்க சொல்லுங்க, ஆந்திராவில் போய் தொடங்க, ஒன்று வேண்டாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தலைவர்கள் மொழி கிடையாது, இனம் கிடையாது, நாடு கிடையாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்தை கர்நாடகத்தில் பெங்களூரில் போய் ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்க. முல்லை பெரியார் அணை 152 அடி தேக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்தை திருவனந்தபுரத்தில் ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்க. பாலாற்றில் அணை கட்டக்கூடாது என்று ஆந்திராவிலே நடிகர் ரஜினிகாந்தை போராட்டம் நடத்தி விட்டு வர சொல்லுங்க. அவர் வரட்டும், நாங்கள் பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், கர்நாடகத்தை கன்னடம் தான் ஆள வேண்டும். கர்நாடகத்தில் அதுதான் நடைமுறை இருக்கு. நீங்கள் சட்டம் இல்லை என்று சொல்லி தமிழகத்தை மீண்டும் 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 நான் கேட்கிறேன், என்னுடைய அருமை நண்பர் மருது அழகராஜ் அவர்கள் வருத்தப்படக்கூடாது. இந்தியாவிலே இந்தியாவிலே மிக வலிமை மிக்க முதலமைச்சராக திகழ்ந்தவர் அம்மையார் ஜெயலலிதா, எல்லோரும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். திரு மயில்சாமி அவர்கள் தெளிவா அவருடைய வாதங்களை வைக்கிறார். திருவேனரசு அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, ரஜினிகாந்த் நாளைக்கு அரசியலுக்கு வந்தா உடனடியாக ஆட்சியெல்லாம் அமைத்துவிட முடியும் நான் நம்பலைங்கிறத தெளிவா அவர் சொல்றாரு. என்னுடைய நண்பர் தான், ஆனாலும் உடனடியாக ஆட்சிக்கு வந்துட முடியாது. ஆனா வரவே கூடாதுன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், மக்கள் ஆதரித்தால்தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். மக்கள் உடனடியாக ஆதரித்து ஆட்சி அமர்த்துவார்கள் நம்பிக்கை எனக்கும் இல்லைங்கிறதையும் பதிவு பண்றார். ஆனா வரவே கூடாதுங்கிற வாதத்துல அவர் முரண்படுறார். நீங்க வரவே கூடாதுங்கிற வாதம் இருக்கு இல்லையா, அது ஜனநாயகத்திற்கு எதிரான வாதமாக இருக்குல்ல. ஏன் வர வேண்டும் என்று அவர் சொல்லலையே, ஏன் வரும், எதற்காக ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு அரசியல் தலையிட வேண்டிய தேவை என்ன வந்தது? நாங்கள் அதைத்தான் கேட்கிறோம். கர்நாடகத்திலே போய் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நண்பர் மயில்சாமி சேர்ந்து போய் போராட்டம் நடத்துங்க. இந்தியா ஒரு நாடு தானே, உரிமை உண்டுங்க. அந்த கர்நாடகத்தில் போய் பேசுங்க. நீங்க பெங்களூர்ல போய் நீங்களே சொல்லி நடிகர் ரஜினிகாந்தை பெங்களூர்ல போய் இந்தியா ஒரு நாடு தானே, நீங்கள் ஜனநாயக நாடு தானே, ஒரே சட்டம் அங்க போராடிட்டு வாங்க. பிரிச்சு பாக்குறதுனால தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம். ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு முதல்ல முடிவெடுங்க. ஏங்க காவிரி சிக்கலை பிரிச்சு தானங்க பார்க்கிறார்கள். நேற்று இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நான் மீண்டும் வரேன். எங்கதான் போராட்டம் நடக்கல, இந்த அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முன்னா போராட்டம் என்ன பண்ண சொல்றீங்க? மருது அதாவது இந்திய விடுதலைக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது கூட ஆந்திராவை சார்ந்தவர் தான் ஆளணும், கர்நாடகத்தை சார்ந்தவர் தான் ஆளணும் அப்படின்ற வரைமுறை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டதற்கு பிறகு கூட பொப்ளி நாயுடுக்கு பிறகு ராஜபாளையம் குமாரசாமி ராஜா ஆட்சி செஞ்சாரு, அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆட்சி செஞ்சாரு, அம்மா ஆட்சி செய்தார்கள். அவர் பாரதிதாசனுடைய பாடலை சொன்னார், யாதும் ஊரே அப்படின்னு சொல்லி யாவரும் கேளீர்னு உலகத்தில் உள்ள எல்லோருமே உறவினர்கள்னு சொன்னவனும் தமிழன் தான். இந்த தமிழ் இனத்தினுடைய பெருமையே என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகத்தில் தண்ணீர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட 40 பேருந்துகளை ஒரு முதலாளி எவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சு உருவாக்கி இருப்பான்ற ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு காட்டு மிராண்டித்தனமா 40 பேருந்துகளை எரிச்சாங்க. ஆனால் இங்க 30 பேருந்துகளை கர்நாடகத்தினுடைய பேருந்துகளை பத்திரமா பாதுகாத்து அனுப்பி வச்ச மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, நமது அடையாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னது போல ஜாதி மொழி இனம் கடந்து இன்றைக்கு வரையும் மதவாத அரசியல் இங்க வெல்லல, சாதிய இனவாத அரசியல் வெல்லல. தமிழ்நாட்டு மக்கள் ஒருமைப்பாட்டை நேசிக்கிறவங்க. அதே நேரத்துல
அதே நேரத்துல வெறும் மயக்கங்களுக்கு விழுந்துட மாட்டாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும், அவர் வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, வரட்டும். நாம் தமிழர் போன்ற இயக்கங்கள் திரு ரஜினிகாந்த் அரசியல் தொடங்கியதற்கு பிறகு இவர் என்ன செய்தார் தமிழர்களுக்கு என்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கட்டும். மக்களால் திரு ரஜினிகாந்த் நிராகரிக்கப்பட்டால் அதை ஏத்துப்போம், மக்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். ஒண்ணு சார், இப்ப எல்லோருக்கும் என்னன்னா அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகுதான் பல நாயகர்களுக்கு பல பேருக்கும் அரசியல் ஆசை. அந்த இடத்தை நாம பிடிச்சிருவோமான்னு ஒரு கனவுகள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் அப்படி கலைஞ்சு போயிடுவாங்க, மாயைகளுக்கு மயங்கிடுவாங்க, அச்சுறுத்தி கலைத்திடலாம். அச்சுறுத்தி கலைப்பதற்கு அதிமுக தொண்டன் ஒன்றும் ஆட்டு மந்தை கூட்டம் அல்ல, கல்லறிந்தால் பறந்து போவதற்கு அவன் ஒன்றும் காக கூட்டம் அல்ல. கொள்கையிலே திளறிய தொண்டனவன். 40 வருடங்களை பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் விதையூட்டப்பட்ட அந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட இயக்கத்தில் கொள்கை இல்லாம கிடையாது. யாரோ ஒரு நடிகர் வருவார் அல்லது யாரோ ஒருவர் வருவார், பாஜக ஒரு பக்கம் கைகாட்டும். அச்சுறுத்தல் மிரட்டல்களுக்கு மடியிலே கணம் இருப்பவர்களுக்கு பயம் இருக்கலாம், கழகத்தின் தொண்டனுக்கு பயம் இல்லை. அதனால அதிமுகவை கனவுல வச்சுக்கிட்டு அதை கனவாக வைத்து யாராவது நினைச்சா இது எப்படின்னு கடல் வத்தி போகலாம் என்று, கடல் வத்தி போனால் கருவாடு திங்கலாம் என்று உடல் வத்தி செத்துதான் கொக்குன்னு ஆயிப்போம். அதாவது ஒரு நிமிஷம், அதாவது இங்க உள்ள தமிழர்கள் அங்க இருந்து எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு போராடுறாங்க, இது இவங்க உரிமை. அங்க உள்ளவங்க தண்ணி திறந்து விடக்கூடாது அப்படின்னு அவங்க போறாங்க, இது அவங்க உரிமை, இது நம்ம தொலைட முடியாது. ஆனா அங்க உள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காத போர்டு எழுதி போராடுறாங்கன்னா அப்ப நம்ம தமிழர்கள் என்ன சொல்றது? நான் கேட்கிறேன், இங்க உள்ள கர்நாடகாரங்க யாராவது போர்டு எழுதி தண்ணி விடுங்கன்னு போராடினாங்களா? இப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம் எதுக்கு நம்ம பேசணும்னு கேட்கறது? அது வேண்டாம், அந்த டாக்கே வேண்டாம். இந்திய ஒருமைப்பாடு. அவன் தப்பு செய்தால் நீ தப்பு செய்யாத, விட்டு கொடுத்து வாழு. குரூப்பா இருந்தா நல்லது, குரூப் இருந்தா கெடுதல். இன்னைக்கு உதாரணத்துக்கு அதிமுக எத்தனை குரூப்பா இருக்கு, ஆனாலும் பேட்டி கொடுக்குறாங்க. வேதனையா இருக்காது. சில கதாநாயகர்கள் சில முக்கியஸ்தர்களை கூட பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த பிரச்சனைகளை மட்டும் வாய்ஸ் கொடுப்பாங்க. சில பிரச்சனைகள் அவங்க அப்படி செவிடா மாறிடுவாங்க, பாராமுகத்தோடு இருப்பாங்க, புலன்களை எல்லாம் பொத்திக்கிடுவாங்க. ஈழத்தமிழர்னா வாய் திறக்க மாட்டாங்க, காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழனுடைய கஷ்டம்னா பேச மாட்டாங்க. இது மாதிரியான கோபங்கள் இருக்கு. 96 கிடைச்ச ரஜினி திரு சூப்பர் ஸ்டாருக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்ப கிடைக்காது. ஏன்னா தமிழ் தேசிய உணர்வுகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றதை விட உருவாக்கப்பட்டிருக்கிறது, சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால கடந்த கடுமையான சவால் இருக்கும், அதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்ப நீங்க சுப்பிரமணிய சுவாமின்னு ஒன்னு சொல்றதுனால மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம், இது பாஜகவினுடைய பிளேயா தான் நான் முதலே சொல்றேன். நீ பேச நான் பாத்துக்கிறேன். இதுல என்னன்னா அவர் சொன்ன மாதிரி 96 அது ஒரு புள்ளியில் நிப்பாட்டுறாரு. அப்போ இருந்த மாதிரியான வாய்ப்பு இப்ப இல்லைங்கிறதுக்கான காரணியில 2009க்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக ஈழப்போருக்கு பிறகு ஏற்பட்ட தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டங்களாகட்டும், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதான வாதங்களை முன்வைத்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய இயக்கங்களும் நீங்கள் குறிப்பிட்ட மதிமுக போன்ற பல கட்சிகள் இங்கே அந்த போராட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த பொழுது அஇஅதிமுக பல போராட்டங்களை ஆதரித்தது, அதையும் நம்ம பார்க்கோம். அவங்க வைத்த வாதங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டது, தானியலத்திற்கான தீர்மானம் நிறைவேற்ற மாதிரி, அந்த மாதிரி பல இடங்கள். அந்த மாதிரியான ஒரு கள நிலவரம் இப்பொழுது இருக்கின்ற பொழுது ரஜினிகாந்துடைய அரசியல் வருகை வந்தால் அது எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாக இருக்கும்? அந்த மாதிரி கள நிலவரம் இப்போது அப்படி ஒரு தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆதரவான கள நிலவரம் இருப்பதாக நான் கருதல. தேர்தல் அரசியல் நீங்கள் நன்றாக இதை ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கணும். தேர்தல் அரசியல் வேறு, தேர்தல் அரசியலில் அவர்களுக்கு இதுவரை எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. திரு வைகோ அவர்களுக்கோ திரு நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கோ மூன்றாவது அணியை உருவாக்கிய கட்சிகளுக்கோ கிடைக்கவே இல்லை. மக்கள் நம்பிக்கை உள்ள ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் ஈர்க்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய தலைவராக மறைந்த முதலமைச்சர் இருந்தார். அதற்கு பிறகு அந்த இடம் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் உடல்நலம் கொண்டிருக்கிறார். செயல் தலைவருக்கு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் அதிமுக சிதறென்றிருக்கிறது, அந்த பழியை தூக்கி பிஜேபி மீது போடுகிறார் நண்பர் மருது அழகராஜ். அவருக்கு அது திருப்தி அளிக்கலாம். இந்த ரஜினிகாந்தே அவர் தான் இயக்குகிறாக பேசுகிறார். நான் அப்படி நிச்சயமாக கருதவில்லை. ரஜினிகாந்த் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறமை படைத்தவர். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவருக்கு பாஜக மட்டுமே ஆப்ஷன் அல்ல, அவருக்கு பல கட்சிகள் ஆப்ஷன் இருக்கின்றன. அவருடைய தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகள், வரவேற்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன. திரு திருமாவளவன் வரவேற்றிருக்கிறார். அதே போல பல கட்சிகள் முன்வரும், மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகள் முன்வரும். ஆக அந்த வாய்ப்புகள் அவருக்கு இருப்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அவர் நண்பர் மருது அழகராஜ் அவர்கள் அவருடைய கருத்தை அதிமுக அம்மா அணி அப்படியே பிரதிபலிக்கவில்லை. அது இதே விவாதத்தில் நீங்கள் பலமுறை கேட்டுவிட்டீர்கள். ஏன் முதலமைச்சரோ மற்ற மூத்த தலைவர்களோ ஏன் தயங்குகிறார்கள் பாஜகவை
விமர்சிப்பதற்கு என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரை பதில் இல்ல, இல்லை. மத்திய அரசை யாரும் விமர்சிக்க கூடாது அவர் முதலமைச்சர் பேட்டி கொடுத்தார். பேட்டி அதெல்லாம் ரொம்ப கொடுத்திருக்கிறார். மன வருத்தம் அதெல்லாம். அதெல்லாம் அது ஏன் என்பது இவர்களால் விளக்க முடியவில்லை. ஆக அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக அதிமுகவினுடைய பிளவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திரு வேணரசு, நிறைவு கருத்து. நேரம் கடந்துச்சு. மிகச் சுருக்கமாக ஒற்றைவரில் உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இப்போ ரஜினிகாந்த் வர வேண்டும் என்று இவர்கள் தவமிருந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், அவர் வரட்டும். அவரை நாம் தமிழர் கட்சி களத்திலே சந்திக்கும், அது வேறு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் ஐயா கலைஞருக்கும் மாற்றாக இந்த 50 ஆண்டு கால அரசியல் படிப்பினை நம்முடைய நண்பர் அழகுராஜ் அவர்கள் வருத்தப்படக்கூடாது. 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய படிப்பினை இந்த 2 தலைவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2 கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகம் இனி வலிமையான தமிழகம், வளமான தமிழகம், ஒரு தூய நேர்மையான அரசியல், உண்மையும் வாய்மையும் ஒழுக்கமும் நிறைந்த அரசியல் இந்த நாட்டிலே வர வேண்டுமானால் ஐயா காமராஜரும் கக்கனும் தான் நமக்கு தேவை. அந்த காமராஜரை கக்கனையும் நோக்கி தான் தமிழக மக்கள் பயணப்பட இருக்கிறார்கள் தவிர, வானத்திலிருந்து குதிப்பது போல ரஜினிகாந்த் திரை உலகத்திலிருந்து போரிலை செத்த போதும், நீரில் செத்த போதும், காவிரியில் செத்த போதும், கடலிலே என் தமிழன் செத்த போதும் குரல் கொடுக்காதவர் மீண்டும் அரசியலுக்கு வந்த பிறகு கொள்கை வெளியிட என்ன தொழிலா? அரசியல் என்பது சேவை, தொண்டு. பெருந்தலைவர் காமராஜர் தொண்டுதான் செய்தார், மகாத்மா காந்தி தொண்டுதான் செய்தார். அரசியல் இருப்பவர் தொண்டு செய்வதாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா கக்கனும் நமக்கு தேவை. அதை நோக்கி தமிழக மக்கள் பயணிப்பார்கள். நன்றி. நேரம் கடந்துச்சு. நன்றி. நம்ம இந்த அளவில் நிறைவேற்றலாம். நேரம் கடந்துச்சு. ஏதாவது சொல்லணும்னா ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு வரி நான் சொல்லுறேன். அண்ணன் சொல்ற போது சொன்னாங்க, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவுகளுக்கு பாஜக காரணம் இல்லைன்னு. கடைக்கோடி சாதாரண கடையில், டீ கடையில் போய் கேளுங்க. ஆளுநர் ஒளிந்து கொண்டதிலிருந்து, சின்னம் முடங்கியதிலிருந்து, தேர்தல் நிறுத்தப்பட்டதிலிருந்து, பன்னீருக்கு பாதுகாப்பு கொடுத்தது, பன்னீருடைய எதிரணிகளுக்கு எல்லாம் சிபிஐயும் அமலாக்க பிரிவுக்கும் வருமான வரியும் அனுப்புனது, அத்தனையும் பின்னால் யார் இருக்கிறது? 4000 ரூபாய் கொடுத்தது பாஜக. 4000 ரூபாய் கொடுத்தது பிஜேபி. 4000 ரூபாய் அதெல்லாம் ஏன் அதிமுக பேசுறேங்கிற கேள்வி தான் வைக்கிறாங்க. அமைச்சர்கள் பேசாத நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்டாரு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு இணங்கி போய் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக அடங்கி போகலாம், பதுங்கி போகலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு கருத்து சொல்வதற்கு எந்த இதுவும் இல்லை. பாஜகவில் சுப்பிரமணிய சாமிக்கு என்று ஒரு தனி கருத்து இருக்கிற போது, அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் மருதழகராஜுக்கு என்று ஒரு தனி கருத்து. நேர்மையாக முறையில் ஓட்டு போடுறவன், இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்கான முறையில் இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க, இவங்க யாரு வேணாலும் விமர்சிக்கலாம், யாரு வேணாலும் புகழலாம், யாரு வேணாலும் வரலாம். மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதரவு பெற்ற ஆதரவு இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் அரசியல் வெற்றி பெற முடியும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப் என்பதை முன்வைக்கிறார். மற்ற செயல் திட்டங்கள் அவர் வரும்போது தெரியும். நன்றி. அரங்கில் இணைந்த மூவருக்கும் நன்றி. நேரலில் இணைந்த திரு வீணரசு உங்களுக்கும் கூட நன்றி. அரசியலுக்கு வந்தால் அது அவருக்குத்தான் ஆபத்து என்று சுப்பிரமணியன் சாமி தெரிவித்திருக்கிறார். அவருக்கு அல்ல, சமூகத்திற்கு தான் ஆபத்து என்ற கருத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. யாருக்கு ஆபத்து என்பதை அவர் வருகின்ற பொழுது பார்க்கலாம். மக்கள் ஆதரித்தால் தானே அந்த முடிவு அப்படிங்கிறது மயில்சாமியினுடைய கருத்தாக இருக்கிறது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்பதை விடுதறியாத கேள்வியாக இருக்கிறது என்ற வாதங்களும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருப்போம், காலம் பதில் சொல்லும். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு